السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة
في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியமிக்க ஜும்ஆவுடைய தினத்தில் சங்கேமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அல்லாஹுடைய மார்க்கத்தை கேட்க வேண்டும், பேச வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே சங்கமிக்க அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய தீனை பேசுவதை விட, படிப்பதை விட, கேட்பதை விட எதை நாம் மார்க்கமாக அறிந்து வைத்திருக்கின்றோமோ அதை சிறந்த முறையில் பின்பற்றி அதே நிலையில் வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமிக்க அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்வு செய்து அந்த நபிமார்களிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அந்த நபிமார்களுக்கு தெரிந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூர் சினா என்ற மலையிலே ஒரு முறை நின்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் தஆலா அழைக்கிறான், யா மூசா இன்னனி அன அல்லாஹ். மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்ற மூசாவே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அருமையான சகோதரர்களே, அந்த அல்லாஹ் தான் இறைவன் என்ற அந்த ஈமானிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எதுவரை? நம்முடைய இறுதி மூச்சு வரை ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஹ்காஃப் என்ற அத்தியாயத்திலும் சூரா ஹாமீம் சஜ்தா என்ற அத்தியாயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தை அரபியிலேயே நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிய செய்ய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறார், இந்த வசனத்தை உள்ளத்திலே பதிவு செய்து விட்டோம் என்றால் உலகத்துடைய எந்த பிரச்சனையும் நமக்கு அது ஒரு பிரச்சனையே அல்ல. அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் ரப்பு சொல்கிறான், நம்மை படைத்தவன் சொல்கிறான், இந்த முழு உலகத்தையும் படைத்தவன் சொல்கிறான், இந்த முழு உலகத்தையும் படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் சொல்கிறான், ஏக இறைவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை, அவனை தவிர மக்கள் வணங்கப்படக்கூடியது அனைத்துமே சிலைகள், கற்பனைகள், பொய்கள். அல்லாஹ் சொல்கிறான், படைத்தவன் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் அல்லாஹுதான் இறைவன் என்று கூறியது மட்டுமல்ல, சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாக இருப்பார்களோ, பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் வரும். அல்லாஹ் சொல்கிறான், சும்மஸ்தகாமு, யார் அதிலே உறுதியாக இருப்பார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை.
நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்கிறார்களா? கவலைப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் நபிமார்கள் பார்த்ததுதான். அல்லாஹ் சொல்கிறார், இதெல்லாம் நபிமார்கள் பார்த்ததுதான், கவலைப்பட வேண்டியதில்லை. வலா கௌஃபுன் அலைஹிம், பயப்பட வேண்டியதும் இல்லை. ஏன் அல்லாஹ் சொல்கிறார், உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, உங்களுக்காக நாம் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். உங்களுடைய லட்சியம், உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் துன்யா அல்ல. என்ன? அஸ்ஹாபுல் ஜன்னah, சொர்க்கவாசியாக நான் ஆக வேண்டும். அதுதான் நோக்கம், குறிக்கோள். அல்லாஹ் சொல்கிறார், உங்களுடைய நோக்கம் துன்யா அல்ல, உங்களுடைய நோக்கம் நிலையான சொர்க்கம். ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, மகிழ்ச்சியான வாழ்க்கை, கவலை என்பதில்லை, துக்கம் என்பதில்லை சொர்க்கத்திலே. அல்லாஹ் சொல்கிறார், காலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பீர்கள். ஆகவே ஈமானிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எதற்கும் கவலை இல்லை. நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், وقال الذين كفروا لرسلهم, நபிமார்களை பார்த்து சொல்லப்பட்டது, لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا. நபிமார்கள் யார் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வந்தார்களோ அந்த தூய தூதர்களை பார்த்து சொல்லப்பட்டது என்னவென்று, لنخرجنكم من أرضنا, இந்த பூமியை விட்டு வெளியேறுங்கள் என்று. இந்த பூமியை விட்டு வெளியேறுங்கள், இல்லை என்றால் அவுல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, எங்களுடைய மதத்தை நோக்கி நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று நபிமார்களை பார்த்து சொல்லப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களும் கவலைப்படவில்லை, முஃமின்களை நீங்களும் கவலைப்படாதீர்கள். மீண்டும் சொல்லப்பட்டது, அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா அன் யகூலு ரப்புனா அல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ் தான் என்று கூறிய காரணத்தால் இந்த பூமியை விட்டு வெளியேறுங்கள் என்று நபிமார்களை பார்த்து சொல்லப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், அதே மாதிரி உங்களை பார்த்தும் சொல்லப்படுகிறதா? கவலைப்படாதீர்கள், எதற்கும் பயப்படாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். எப்போது? உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தால், ஆட்சி இருந்தால் அல்ல, அதிகாரம் இருந்தால் அல்ல, ராணுவம் இருந்தால் அல்ல, பலம் இருந்தால் அல்ல, ஈமான் இருந்தால். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், உங்களுக்கு மேலே யாரும் இல்லை. சகோதரர்களே, நம்முடைய ரப்பு சொல்கிறான், நம்மை படைத்தவன், இந்த உலக மக்களுடைய உயிரெல்லாம் யாருடைய கையில இருக்கிறதோ அந்த ஆட்சியாளன் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு, மக்களை எதற்கும் நீங்கள் பயப்படாதீர்கள், எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தது என்றால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், உங்களுக்கு மேலே யாரும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நம்மை பார்த்து பேசுகின்றான். சகோதரர்களே, அநியாயக்காரன் யார்? ஃபிரௌன் என்று அழைக்கப்படக்கூடிய அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அல்லாஹ் சொல்கிறான், அநியாயக்காரர்கள் அவர்கள் ஈஜிப்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்கிறான், அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள். அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். இன்னல்லதீன கஃபரு வ யசுத்தூன அன் சபீலில்லாஹ், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தூரமாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ثم لم تكونوا حسرة عليهم, இறுதியில் அவர்கள் கேவலப்பட்டு விடுவார்கள், அவர்கள் இழிவடைந்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, ஈமானை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹஸ்ரத்தன் அலைஹிம், நஷ்டமடைந்து விடுவார்கள், கேவலப்பட்டு விடுவார்கள். ஏன்? இந்த ஈமான் என்பது, இஸ்லாம் என்பது ஊதி அணைப்பதற்கு சாதாரண விளக்கல்ல, இது நெருப்புடை கங்கு. இது அல்லாஹ் சொல்கிறான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம்
வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த இஸ்லாத்தை, ஈமானை இந்த குஃபார்கள் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இது நெருப்புடை கங்கு, இது ஊத ஊத பத்து எரியுமே தவிர இது அணையாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே சொல்கிறான். ஏன்? இந்த மார்க்கம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, முஹம்மது நபி உருவாக்கியதல்ல இஸ்லாம், மூசா நபி உருவாக்கியதல்ல இஸ்லாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கியதல்ல இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வால் ஏக இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த பூமியில இருக்கிறது என்றால் இஸ்லாம் மட்டும்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே பறைசாற்றுகின்றான். சகோதரர்களே, முன்பு வந்த மக்கள் இந்த ஈமானுக்கு முன்பதாக அனைத்தையும் துச்சமாக பார்த்தார்கள். ஈமானுக்கு முன்பதாக அனைத்தையும் துச்சமாக பார்த்தார்கள். தன்னுடைய உயிரை துச்சமாக பார்த்தார்கள். தன்னுடைய குடும்பத்தாரர்களின் உயிரை துச்சமாக பார்த்தார்கள். ஃபிரௌன் அநியாயக்காரன், அந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி கொடுப்பதற்கென்று மாசியா என்று சொல்லக்கூடிய தாயார் அலைஹிஸ்ஸலாம் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். சீவி கொண்டிருக்கும் பொழுது சீப்பு கீழே விழுந்து விட்டது. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அந்த தாயார் சீப்பை எடுத்தார்கள். சகோதரர்களே, அந்த நேரத்தில் கேட்கப்பட்டதை நீ பிஸ்மி ஃபிரௌன் என்று அல்லவா சொல்ல வேண்டும்? என்னுடைய தந்தை தானே மக்கள் இறைவனாக ஏற்றிருக்கிறார்கள், நீ பிஸ்மில்லாஹ் என்று அல்லாஹ்வை சொல்கிறாயே என்று அந்த தாயாரத்தில் கேட்கப்பட்ட உடனேயே அந்த தாயார் சொன்னார்கள், மகளே, உன்னை படைத்ததும் என்னை படைத்ததும் உன்னுடைய தந்தையை படைத்ததும் அல்லாஹ் தான். இன்னமா இலாஹுக்கும் அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு வஸிஅ குல்ல ஷைஇன் இல்மா. அந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை, எவரும் இல்லை என்று அந்த தாயார் தௌஹீதை பேசினார்கள், கலிமத்து தௌஹீதை கூறினார்கள். அந்த நேரம் ஃபிரௌனுக்கு இந்த செய்தி தெரிந்து ஃபிரௌன் அந்த தாயாரையும், அந்த தாயாருக்கு 4 பெண் குழந்தைகள், அந்த குழந்தைகளையும் அழைத்தான். முதல் குழந்தையை பிடுங்கி அங்கே நெருப்புடைய சட்டிகள் காய்ச்சப்படுகின்றது, எண்ணெயுடைய சட்டிகள் காய்ச்சப்படுகின்றது. சகோதரர்களே, ஃபிரௌன் குழந்தையை பிடுங்கி விட்டான். சொன்னால் ஃபிரௌன், என்னை ரப்பாக நீ ஏற்றுக்கொள்கிறாயா? என்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டால் இந்த குழந்தையை நான் விட்டு விடுகிறேன். அந்த தாயார் சொன்னார்கள், இல்லை, ரப்புன் அல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ் தான் என்றார்கள். படைத்தவன் அல்லாஹ் தான் என்றார்கள். குழந்தையோட உயிர் போக போகுது இருந்தாலும் சொன்னார்கள், அல்லாஹ், குழந்தையோட உயிர் போனாலும் பரவாயில்லை, சொர்க்கம் ஷஹீதுடைய பாக்கியம் என்னுடைய குழந்தைகளுக்கு வழங்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனில் ரப்பு சொல்கிறான், வலஇன் குதில்தும் ஃபீ ஸபீலில்லாஹ் அவ் முத்தும் லமக்ஃபிரத்தும் மினல்லாஹ் வ ரஹ்மஹ் கைரும் மிம்மா யஜ்மஊன். இந்த காபிர்கள் உலகத்துடைய சொத்துக்களை சேகரிப்பதை விட பல மடங்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் மௌத்தாகுவது, அல்லாஹ் கொடுத்த உயிரை அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுப்பது, இந்த காபிர்கள் சேகரித்து வைக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட பல மடங்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருமறையாம் திருமறையிலே பேசுகின்றான். அந்த தாயார் ஃபிரௌனை பார்த்து சொன்னார்கள், ஃபிரௌன், படைத்தவன் அல்லாஹ் தான், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்று கூறினார்கள். அந்த தாயார் முதல் குழந்தையை ஃபிரௌன் கொன்று விட்டார். இரண்டாவது குழந்தையை பிடுங்கினான். இப்போது கேட்டான் ஃபிரௌன், என்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டால் இந்த குழந்தையை தந்து விடுகிறேன். சொன்னார்கள், இல்லை, ரப்புன் அல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ் தான் என்றார்கள். இரண்டாவது குழந்தையும் கொடுத்தார்கள், தீனுக்காக, மார்க்கத்திற்காக, சொர்க்கத்திற்காக. மூன்றாவது குழந்தை, 4 குழந்தைகளும் சகோதரர்களே இஸ்லாத்திற்காக ஷஹீதானார்கள். அந்த தாயார் 4 குழந்தைகளும் தீனுக்காக கொடுத்தார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் வெற்றிக்காக. ஈமானை இழக்கவில்லை. அந்த குழந்தைகள் சொன்னார்கள், தாயாரே, பயப்படாதீர்கள், சொர்க்கத்தில் சந்திப்போம். ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்கு நம்ம அனுப்புறோமா? நம்முடைய பிள்ளைகளை தீன படிக்க வைக்கிறோமா? நேரம் இல்லை. அதனால தான் சகோதரர்களே காஃபிர்கள் இருந்து அடி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், வேற எதுவுமே இல்லை. நம்ம பிள்ளைகளை இன்னைக்கு தீன குர்ஆனை படிக்க வைக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். தீனுடைய கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமா? அவன் டிகிரி வாங்கணும், அதை வாங்கணும், குர்ஆன் பள்ளிவாசலுக்கு அனுப்புறதுக்கு நேரம் இல்லை, குர்ஆனை படிக்க வைக்க நேரம் இல்லை. முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல் மதரசா என்றால் இழிவாகி விட்டது.
அதனால அல்லாஹ் காஃபிர்களுடைய கரத்தில் ஆட்சி கொடுத்து அடிடா முஸ்லிமை வாங்குறமா இல்லையா? சட்டத்தை போடுறான். ஏன்? முஸ்லிமுடைய ஈமான் இல்லை, மக்களை மதரசாக்கு அனுப்புறது இல்லை, குர்ஆனை படிக்க வைக்கிறதுக்கு. அதனால காஃபிர்கள் இன்னைக்கு முஸ்லிம்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு முஸ்லிம் முஹல்லாக்கல்ல எங்கெல்லாம் கொண்டு போய் காலேஜில் ஸ்கூலில் சேர்த்துறாங்க, படிக்க வைக்கணும். அதை விட உயர்ந்த கல்வி குர்ஆனை தவிர பாக்கி எதுவுமே கிடையாது துனியால. குர்ஆன் ஹதீஸுக்கு முன்னாடி பாக்கி எல்லாம் குப்பைகள், சாக்கடைகள். இதெல்லாம் தான் காரணம். நம்ம ஏன் இப்படி கீழேயே உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, மார்க்கத்தை முஸ்லிம்களை இன்னைக்கு மதிக்கிறது இல்லை, மார்க்கத்தை முஸ்லிம்களே மதிக்கிறது இல்லை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா காஃபிர்கள் ஆட்சி கொடுத்திருக்கிறான், நீ என்னவோ பண்ணிக்கன்னு சொல்லி. ஈமான் உறுதியா இருந்தாங்க அந்த தாயார், 4 குழந்தைகளை கொடுத்தாங்க தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொடுத்தாங்க, ஷஹீத். அடுத்ததா சொன்னாங்க அந்த தாயார், ஃபிரௌனே அடுத்தது என்னை கொலை செய்வாய் என்று எனக்கு தெரியும், என்னுடைய குழந்தைகளை எங்கே நீ அடக்கம் செய்தாயோ அதே இடத்துல என்னை அடக்கம் செய்து விடு. அப்போது கூட ஃபிரௌன் கேட்கிறான், இல்லை என்னை இறைவனாக ஏற்றுக்கொண்டால் உன்னை விட்டு விடுகிறேன், வாழ்ந்துகள். சொன்னார்கள், தேவையில்லை, நீ கொடுக்கக்கூடிய உயிர் பிச்சை எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்தான் இறைவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை, எவரும் இல்லை என்று கூறினார்கள். அந்த தாயாரும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சகோதரர்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? மார்க்கத்திற்காக எப்போது வேண்டாலும் உயிரை இழக்க தயார் இருக்கிறோமா? இன்னைக்கு தொழுகைக்கு நேரம் வந்த கடை சாத்தலுக்கு மனசு இல்லை. தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கப்பட்டால் கடை சாத்தலுக்கு மனசு இல்லை, ஜும்ஆவுக்கும் மனசு இல்லை. நீ போய் இந்த பள்ளியில் போய் சீக்கிரம் தொழுதுட்டு வாங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சீக்கிரம் போகலாம். அங்கே அந்த வேலை செய்யக்கூடிய பையன் லேட்டாக வந்துட்டானா வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. நடக்குதா இல்லையா? கோயம்புத்தூர்ல நடக்குதா இல்லையா? சமீபத்தில் கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு சகோதரன் 2 ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழுது மட்டும் போயிருக்கிறார் கடைக்கு. இன்னும் இவ்வளோ நேரம், பட் ஓப்பன் இவ்வளோ நேரமா செட் ஆகாது. யார் சொல்வது? யார்? ஒரு முஸ்லிம் சகோதரன். ஈமான் இல்லை, ஜும்ஆ நேரமாச்சு கடை சாத்தணும், ஈமான் இல்லை. பிறகு எப்படி சகோதரர்களை இஸ்லாமு சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா உதவி இறக்குவான்? அர்ப்பணிப்பு வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு எப்போது வரும் என்றால் பசுமையான ஈமான் உள்ளத்திலே இருக்க வேண்டும். பசுமையான ஈமான், இஸ்லாத்திற்காக நான் உயிரை இழக்க தயார், அல்லாஹ் கொடுத்த உயிரை அல்லாஹ்விற்காக கொடுக்க தயார், அனைத்தையும் தீனுக்காக கொடுக்க தயார் என்ற மனப்பக்குவம் எப்போது நம்முடைய கல்புக்குள் வருகிறதோ அப்போது அல்லாஹ் தஆலா முஸ்லிம் சமுதாயத்துக்கு வெற்றியை கொடுப்பான். அந்த கொடியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை தவிர பாக்கி எதுவுமே இருக்காது. சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை தோழர்கள் மார்க்கத்திற்காக எப்போதும் உயிரை இழக்க தயார். புதிதா ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுட்டு வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை சபைக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு கனிமத்துடைய பொருளை கொடுக்கி தள்ளி வைக்கிறாங்க. வச்சுக்கோங்க, அப்படி கனிமத்துடைய பொருள் ஹதியா அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சஹாபியார் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தள்ளிடுறாங்க. மீண்டும் சொல்ல, இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக என்று ஒதுக்கப்பட்டது, வைத்துக்கொள், இந்த பொருள் எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சஹாபி சொன்னாங்க, வேண்டாம் யார சொல்லுங்க. மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை தோழரே, உங்களுக்காக என்று வைக்கப்பட்டது, எடுத்துக்கொள்ளுங்கள், வேண்டாம் யார சொல்லலாம். இப்போ கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற சஹாபி, நம்மள மாதிரி நிறைய பயானம் கேட்கல, நிறைய படிக்கல, புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற சஹாபி கேட்டாங்க, தோழரே ஃபலிம அஸ்லம்த என்றால் எதற்காக நீ இஸ்லாத்தை ஏற்றால் சொல் அப்படிங்கிறான். எதற்காக இஸ்லாத்தை ஏற்றாய் சொல் அப்படிங்கிறான். அந்த சஹாபி இந்த வார்த்தை சொல்கிறார்கள் தெரியுமா சகோதரர்களே? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்று நடைபெறக்கூடிய போரிலே நான் கலந்து கொள்ள வேண்டும். என்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு தான், அன்னைக்கு போர் நடக்குது. போய் நாளைக்கு ஏற்றுக்கலான்னு வரல, அன்னைக்கே கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைய போரிலே நான் கலந்து கொள்ள வேண்டும். சரி, தூரத்திலிருந்து ஒரு அம்பு வந்து என்னுடைய முதல் தொண்டையிலே குத்தப்பட்டு பின் தொண்டை வழியாக அம்பு வெளியேறி கோரமாக நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும். என்ன ஆசை பார்த்தீங்களா? என்ன ஆசை பார்த்தீங்களா? நம்ம சொல்கிறோம், நாங்கள் 20 வருஷமாக தௌஹீதில் இருக்கிறோம்,
25 வருஷமா இருக்கிறோம், தொழுகைக்கு வர்றோமா சொல்லுங்க பார்க்கலாம். 5 நேரம் தொழுகை நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதா? ஃபஜ்ர் இன்னைக்கு எத்தனை பேர் ஜமாத்தா தொழுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு, மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா என்ன சொல்றோம், அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா? அல்லாஹ் உதவி செய்யும் தொழுகையே இல்லை நம்மள்கிட்ட, பின் எப்படி அல்லாஹ் தஆலா உதவி செய்வார்? அந்த சஹாபியுடைய ஆசையை பாருங்கள். தூரத்திலிருந்து ஒரு அம்பு வந்து முதல் தொண்டையிலே குத்தப்பட்டு பின் தொண்டை வழியாக வெளியேறப்பட்டு நான் கோரமாக இந்த மைதானத்தில் ஷஹீதாக்கப்பட வேண்டும் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்துக், உண்மையை சொல், யஸ்துக் அல்லாஹு மஅக், அல்லாஹ் உன்னிடத்திலே உண்மையாக நடந்து கொள்வான். நீ உண்மையை சொன்னால் ரப்பும் உன்னிடத்திலே உண்மையாக நடந்து கொள்வார். அந்த சஹாபி சொன்னாங்க, வல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை இல்லை, என்னுடைய உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை யா ரசூலுல்லாஹ். சுப்ஹான், என்ன வார்த்தை சோர்ல யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அன்று போர் நடக்கிறது. அந்த சஹாபி என்ன ஆசைப்பட்டார்களோ அதே போன்று ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள் மைதானத்திலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள், யா மஅஷர ஸஹாபி, அஸ்ஹாபியுடைய தோழர்களே, நீங்கள் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்றால் இதோ இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக எதையும் இழக்க தயார், எப்போதும் தயார். இன்னைக்கு நம்மள்ட்ட சொல்லுங்க பார்க்க, மார்க்கத்திற்காக நான் என்ன செய்யறேன், தீனுக்காக என்ன செய்யறேன், என்ன பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், அவங்கள பார்த்து அவங்க ஒரு கேள்வி. மார்க்கத்துடைய வெற்றிக்காக, தீனுடைய வெற்றிக்காக என்ன அர்ப்பணிப்பை செய்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஜீரோ, ஒன்றும் இல்லை. மார்க்கத்திற்காக ஒன்றும் செய்யறது இல்லை. சொல்லிக்கிற அல்லாஹ் எப்போ உதவி செய்வான்? மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ் எப்போ உதவி இருக்குவான்? சஹாபாக்கள் இந்த வார்த்தை சொன்னாங்க, மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ் எப்போது உதவி இருக்குவான்? அவரிடத்தில் சொல்லப்பட்டது, அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகில் வந்து விட்டது என்று சஹாபாக்களை பார்த்து சொல்லப்பட்டது. இன்னைக்கு நம்மளை பார்த்து அந்த வார்த்தை சொல்லப்படுமா? படாது. ஏன்? நம்ம வாழ்க்கையில ஈமான் இல்லை, ஈமான் இல்லாதனால அமல் இல்லை, அமல் இல்லாதனால தாவா இல்லை, ஒண்ணும் இல்லை. அதனால முஸ்லிம் சமுதாயம் அடி வாங்கிட்டே உட்கார்ந்து இருக்குது. அருமையான சகோதரர்களே, அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் தீனுக்காக, இல்லை என்றால் வெற்றியை பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு சஹாபி பேரித்தம்பளத்தை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். தமர் ஹதீஸில் பேரித்தம்பளம் என்று வருகிறது. சாப்பிட்டுட்டே வராங்க ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இந்த போரில் கலந்து கொண்டா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நான் கிடைக்கும். உடனே என்ன செய்தார்கள், அந்த பருக்கையை தூக்கி வீசிவிட்டு போரிலே கலந்து கொண்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். எதற்காக? மார்க்கத்தின் வெற்றிக்காக. எதற்காக? இஸ்லாத்தின் வெற்றிக்காக, தன்னுடைய வெற்றிக்காக அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஓங்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் ஓங்கப்பட வேண்டும். அதற்காக எதையும் இழக்க தயார். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க சகோதரர்களை மார்க்கத்திற்காக. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. தொழுகைக்கு போறக்கே யோசிக்கிறோம், ஐயா ஸலாஹ் அழைப்பு வருகிறது, கடைக்கார பசங்களை தொழுகைக்கு போங்க அனுப்புறோமா? மக்களை தொழுகைக்கு போங்க அனுப்புறோமா? நம்ம வர்றோமா? எதுவும் இல்லை. ஹய்யா அலல் ஜிஹாத் என்று அழைக்கப்பட்டது. ஹண்டலா ரலியல்லாஹு அன்ஹு வேலைக்கிழமை நிக்காஹ் நடக்குது அவங்களுக்கு நைட்டு. மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் அழைப்பு வருது, ஹய்யா அலல் ஜிஹாத், போரை நோக்கி வாருங்கள், உயிரை கொடுக்க வாருங்கள். ஹய்யால ஸலாத்துக்கு ஹய்யால ஜிஹாதுக்கு என்ன வித்தியாசம்? ஹய்யால ஸலானா நேரத்தை கொடுக்க வாங்க, ஹய்யால ஜிஹாதுனா உயிரை கொடுக்க வாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி அழைப்பு வந்தால் தயாராக சொல்லுங்க பார்ப்போம். தொழுகினாலே போறதில்லை, தொழுகினாலே போறதில்லை, எங்க போய் உயிரை கொடுக்கறதுக்கு? அந்த சஹாபி இந்த வார்த்தை கேட்ட உடனே கவச ஆடை எடுத்து அணிந்தார்கள், உடனே ஓடோடி வந்து நின்றார்கள் போருடைய சஃப்புக்கு. எல்லாம் பார்க்கிறாங்க, மாஷா அல்லாஹ், புது மாப்பிள்ளை, ஒரு நாள் கூட ஆகவில்லை, உயிரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொடுக்க ஓடோடி வந்து விட்டார்களே. அதே போன்று போர் ஆரம்பமாகின்றது. அபூ சுஃபியானை பார்த்தார்கள், பார்த்து கீழே தள்ளி வாளை எடுத்து தொண்டையில வைத்து கேட்டார்கள், ஃபஹர்ர ஸஹீகா, முஸ்லிமாக வாழ்கிறாயா இல்லை முஷ்ரிக்காக மௌத்தா போகிறாயா? அபூ சுஃபியான் உடனே, யா மஅஷரல் குரைஷ், குறைஷிகளின் அடிமைகளே ஓடி வாருங்கள், இன்னி முசீபத்தி, நான் சோதனையில் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் என்று அபூ சுஃபியானுடைய சப்தத்தை கேட்டு
அடிமைகள் ஓடி வந்து ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்திற்காக உயிரை இழந்தார்கள். எதையும் யோசிக்கவில்லை. சோதரர், அற்பமான உலக வாழ்க்கை, அற்பமான உலக வாழ்க்கையில் இந்த உயிர் போகும், நிச்சயமாக ஒரு நாள். அது தீனுக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நம்மளும் சொல்றோம், ஆனால் தயார் இல்லை. ஈமானை சரி செய்ய வேண்டும். அவங்க ஷஹீதாகி கிடக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கிறார்கள். இன்னி ரஅய்துல் மலாயிகா தக்ஸிலு ஹந்தலா பைன ஸமாஇ வல் அர்த் ஃபீ ஸிஹாஃபில் ஃபித்தா. அல்லாஹ் எனக்கு காட்டுகின்றான், நான் பார்க்குகின்றேன். அவங்க ஒரு இடத்துல ஷஹீதாகி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் மைதானத்தில் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்கிறார்கள், நான் பார்க்கிறேன், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே ஹண்டலா குளிப்பாட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வானவர்களால். ஏன்? மார்க்கத்திற்காக உயிரை இழந்த காரணத்தால் மலக்குமார்கள் வந்து அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். சொன்னார்கள், மாணவர்கள் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நான் பார்க்கிறேன், அல்லாஹ் எனக்கு காட்டுகிறார். ஏன் சகோதரர்களே? மார்க்கத்தின் மீது ஆசை, மார்க்கத்தின் மீது பாசம், ரப்பின் மீது பாசம், நேசம். அந்த ரப்புக்காக இந்த உயிரை இழக்க தயார். ஈமானிய உறுதி, ஈமானிய உறுதி. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், சும்ம இஸ்தகாமு, யார் உறுதியா இருப்பார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்? உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, சொர்க்கவாசிகள் அவர்கள்தான், அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். அருமை சகோதரர்களே, தீனுக்காக பாடுபடணும், ரப்பிட்ட நெருங்கணும் என்ற அக்கறை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். கூட்டத்தில் அல்ல வெற்றி, அந்த கூட்டத்தை காட்டக்கூடிய நேரத்தில் கூட்டத்தை காட்ட வேண்டும். அதே நேரம் கூட்டத்தில் அல்ல வெற்றி, ஈமானில் தான் வெற்றி. அந்த கூட்டத்திலே வெற்றி தான், கூட்டத்தில் தான் வெற்றி என்றால் அல்லாஹு தஆலா பத்ருடைய யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோல்வியை கொடுத்திருப்பார். ஆனால் பத்ரில் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தார் என்றால் அவரிடத்தில் இருந்த அந்த உயர்ந்த ஈமான், அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். முஸ்லிம்கள் மிக குறைவு, எதிரிகள் அதிகம், இருந்தாலும் அவரிடத்தில் ஈமான் இருந்தது. சொன்னார்கள், வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். சொன்னாங்க, கூட்டத்தில் கம்மியா இருக்கிறீங்க முஸ்லிம்களே, எங்களை பார்த்து பயந்து கொள்ளுங்கள். நீங்க சொல்றாங்களா இல்லையா? மெஜாரிட்டியா இருக்கிறோம் நாங்க, எங்களை பார்த்து நீங்க பயந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி 1500 வருடங்களுக்கு முன்பதும் சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? அல்லதீன கால லஹும் நாஸ் இன்ன நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும். முஸ்லிம்களே, கூட்டத்தில் கம்மியா இருக்கிறீங்க, எங்களை பார்த்து பயந்துக்கோங்க. சஹாபாக்களை பார்த்து சொல்லப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் பயப்படவில்லை. ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுக்கு ஈமான் தான் அதிகரித்தது. அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், அவன் நம்மை பாதுகாப்பான், அவன் நம்மை கைவிட மாட்டான் என்ற ஈமான் இருந்தது. சொன்னார்கள், வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். சொன்னாங்க, எங்க ஆட்சியாளர் இருக்கிறாரு, அவர் இவரை எங்களை ஆதரிக்கிறேன்னு சொன்னாரு. இல்லை, அல்ல குப்பை வேஷம். சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். ஏன்? அவன் நாடினால் வெற்றி, அவன் நாடினால் தோல்வி, யாருடைய கையிலும் எதுவும் இல்லை. நிஅமல் வக்கீல், அவனே மிகச் சிறந்த பாதுகாவலன் என்ற ஈமானிய உறுதி இருந்தது. அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்தார். எதிலே வெற்றி சகோதரர்களே? ஈமான், ஈமான், அமல், துஆ, தஅவா, இதுதான் அல்லாஹ் தஆலா வெற்றியை வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தத்துடைய காலையில இரவிலே ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொண்டு அந்த கூடாரத்தில் அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள், மன்றாடினார்கள், நீண்ட நேரம் தொழுதார்கள். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்திலே வெற்றியை கொடுத்தான், உதவியை இறக்கினான். அருமை சகோதரர்களே, வெற்றி, வெற்றி, உதவி எதிலே இருக்கின்றது? தீனில் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய பணியை செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் வ அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான கஃபாரா.
الحمد لله الواحد القهار والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. கண்ணியமிக்க அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஈமானிய உறுதியின் அடையாளத்தில் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அமல்களை கொண்டு அலங்கரிப்பது, தஅவாவை கொண்டு அலங்கரிப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரங்களை நமக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரங்களை தருவதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வஅதல்லாஹ், நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் இன்று வாக்களிப்பார்கள், ஆனால் நாளை முஸ்லிம்களை கோமாளிகளாக மாற்றி விடுவார்கள். நடைமுறையில் அவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ரப் அப்படி அல்ல. அவனுக்கு பொய் சொல்வது என்பது தகுதியற்றது அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கேட்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் வாக்களிக்கிறான், வஅதல்லாஹ், நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். அல்லதீன ஆமனு மின்கும் وعملوا الصالحات لا يستخلفنهم في الارض كما استخلف الذين من قبلهم. முன்பவன் அல்லாஹ் சொல்கிறான், என்னை நீங்கள் நம்புங்கள். முதலில் என்னை நம்புங்கள். அடுத்ததாக وعملوا الصالحات, என்னுடைய தீனை பின்பற்றுங்கள், ஹலால் ஹராமை பேணி வாழுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் முன்பு வந்த மக்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு எப்படி நாம் ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தோமோ அதே போன்று முஸ்லிமே, நீயும் என்னை நம்பிக்கை கொண்டு என்னுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நீ வாழ்ந்தால் உமக்கு நாம் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தையும் தருகிறோம், காஃபிரை நீ ஆட்சி செய்வாய் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். குர்ஆனை கொண்டு நீ இந்தியாவை ஆட்சி செய் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். சகோதரர்களே, மார்க்கத்திற்காக பாடுபட வேண்டும். அந்த பாடுபடுவதில் மட்டும்தான் வெற்றி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த பாடுபடுவதில் தான் நம்முடைய பாதுகாப்பும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை பாதுகாத்திடுங்கள். அல்லாஹ்வை பாதுகாப்பது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தீனுடைய சட்டத்தை பாதுகாத்திடுங்கள். அந்த சட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் பாதுகாத்திடுங்கள், பிறருடைய வாழ்க்கையிலும் பாதுகாத்திடுங்கள். அவ்வாறு நீங்கள் பாதுகாத்தால் யஹ்ஃபதுக், அல்லாஹ்வும் உங்களை பாதுகாப்பான். அடுத்தது நம்முடைய பாதுகாப்பு எதிலே இருக்கிறது? தொழுகையிலே இருக்கின்றது. எந்த தொழுகையிலே? ஃபஜ்ருடைய தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹ் திம்மத்திலில்லாஹ், யார் சுப்ஹுடைய தொழுகை தொழுவார்களோ இந்த கூட்டம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வர வேண்டும். யார் அவ்வாறு தொழுவார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. யாரு கூட கையை பிடிச்சாலும் சரி, என்னதான் கூட்டத்தை காமிச்சாலும் சரி, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த உதவி எதிலே இருக்கின்றது என்றால் தீனில் தான் இருக்கின்றது. அந்த உதவி தீனில் தான் இருக்கின்றது. ரப்பு சொல்கிறான், நம்மை படைத்தவன் சொல்கிறான், இந்த உலக மக்களுடைய உயிரெல்லாம் யாருடைய கையில இருக்கிறதோ அந்த ஏக இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, என்னை நம்பிக்கை கொண்டவனே, இன் தன்சுருல்லாஹ், என்னுடைய மார்க்கத்திற்கு நீ உதவி செய், என்னுடைய மார்க்கத்திற்கு உதவி செய். முஸ்லிம்களை பார்க்கின்றாயா? சீர்திருத்தம் செய். எத்தனையோ முஸ்லிம் வாலிபர்கள் ஹராமில இருக்கிறார்கள், அவர்களை பார்க்கின்றாயா? சீர்திருத்தம் செய். முஸ்லிம் பெண்களை பார்க்கின்றாயா? சீர்திருத்தம் செய். என்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு பரப்பு. இஸ்லாம் அல்லாதவர்களை பார்க்கின்றாயா? மார்க்கத்தை பரப்பு. மார்க்கத்திற்காக நீ பாடுபடு. அவ்வாறு செய்தால் என் சுருக்கும், நானும் உனக்கு உதவி செய்வேன். என்னுடைய மார்க்கத்திற்கு நீ பாடுபட்டால் நானும் உனக்கு உதவி செய்வேன். இந்த பூமியிலே உன்னுடைய பாதத்தை நான் நிலைநிறுத்துவேன். என்ன அர்த்தம்? நீதான் இந்த பூமியிலே ஆட்சி செய்வாய். இந்த பூமியிலே நீதான் ஆட்சி செய்வாய். அல்லாஹ் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல யன்சுரன்னல்லாஹ மை யன்சுரு, என்னுடைய மார்க்கத்திற்காக நீ பாடுபட்டால் சத்தியமாக நான் உனக்கு உதவி செய்வேன். சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் உதவியாளர்களாக நாம் மாற வேண்டும். அப்போதுதான் பாதுகாப்பு, வெற்றி, உதவி அனைத்தையும் அல்லாஹ் தஆலா தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாரல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்பக்கூடியவர்களாக மாறுங்கள். சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் மாறுங்கள். எப்படி? கமா قال عيسى ابن مريم للحواريين من انصار الى الله قال الحواريون نحن انصار الله. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய பணியாளர்கள் எப்படி நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள் என்று கூறினார்களோ அதே போன்று முஸ்லிமே முஃமினே நீங்களுடைய மார்க்கத்தின் பணியாளராக மாறிவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான் யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். உனக்கு நான் உதவி செய்ய நாடிவிட்டால் உன்னை தாழ்த்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை இந்த பூமியிலே. உனக்கு நான் உதவி செய்ய நாடிவிட்டால் உன்னை தாழ்த்தக்கூடியவர்கள் இந்த பூமியிலே யாரும் இல்லை. யாரும் உங்களை இந்த பூமியை விட்டு துரத்த முடியாது. இந்த பூமியிலேயே நீங்கள் இருந்து இந்த பூமியிலே மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யுங்கள். ஏன்? இந்த பூமிக்காக, இந்தியாவிற்காக முஸ்லிம்கள் ரத்தத்தை சிந்திருக்கிறார்கள், வேர்வையை சிந்திருக்கிறார்கள், உயிரையே கொடுத்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த முஸ்லிம்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஈமானிலே சேர்ந்தவர்கள், அமல் செய்வதிலே சேர்ந்தவர்கள், தஅவாவிலே சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான் யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். உனக்கு நான் உதவி செய்ய நாடிவிட்டால் உன்னை தாழ்த்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அதே நேரம் உன்னை நான் கைவிட நாடிவிட்டால் உன்னை உயர்த்தக்கூடியதும் யாரும் இல்லை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வஅலல்லாஹி ஃபலதவக்கலில் முஃமினூன். முஃமினே முஸ்லிமே என்னை மட்டுமே நீ நம்பிக்கை கொள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் என்னை நம்பினார்களோ அவர்களுக்கு நானே போதுமானவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை முழுமையாக நம்புவோமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்வோமாக, அந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து மரணிப்போமாக, அந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று ஜும்ஆவுடைய வசூல் என்பது திருச்சியில் இருக்கக்கூடிய அல் ஹுதா எத்தீம் மதரசாவிற்காக எடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அந்த மதரசா சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. உங்களுடைய ஆதரவாலும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. அந்த எத்தீமான மக்களுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் எத்தீம்களை, அனாதைகளை ஆதரிப்பார்களோ நானும் அவர்களும் நெருக்கமாக இருப்போம் என்பதாக தன்னுடைய 2 விரல்களையும் ஆட்காட்டி விரல்களையும் சுட்டிக்காட்டினார்கள் என்பதாக ஹதீஸின் மூலமாக பார்க்கின்றோம். உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி அந்த மக்களுக்காக வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மார்க்கத்தில் வரம்பு மீறிய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து மன்னிப்பானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது பெற்றோர்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருக்கு அருகில் அமரக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும், நமது பெற்றோர்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. ரஹ்மத்தான மழையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது பொழிய செய்வானாக. உலக மக்கள், உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, சிரமப்படுகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவி செய்து அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை அவர்கள் மீதும் நம் மீதும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைப்பானாக. நாம் இழந்த பைத்துல் முகத்தஸுடைய பள்ளியை மீண்டும் அல்லாஹ் தஆலா முஸ்லிமுடைய கரத்திலே கொடுப்பானாக. நாம் இழந்த பாபர் மஸ்ஜிதுடைய இடத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இடமாக அது ஆகிவிடாமல் சிறப்பான மஸ்ஜிதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களின் மூலமாகவே அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டி கொடுப்பானாக. இந்தியாவுடைய ஆட்சியாளருடைய சிந்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுவானாக. இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நீக்கி ஈமானுள்ள இறையச்சமுள்ள ஆட்சியாளரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்தியாவிற்கு நியமிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد
سووا بصفوفكم وسط الخلل صفوا الذين لله سدد الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين هل أتاك حديث الغاشية وجوه
فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة